ஓகே, அடுத்து நம்ம நேற்று நைட்டு நடந்ததை பற்றி பார்ப்போம். ஒத்துப்பானா இவங்க யாருன்னு என்ன கேட்கறதுக்கு? ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து கம்ருதீன் தான். அவர் வந்து 2 நாளுக்கு முன்னாடியே இது வந்து பிளான் பண்ணிட்டாரு. சாண்ட்ராவை தான் நம்ம வந்து புனிதமான லவ் பீரியடுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த கார் டாஸ்கில் வந்து இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அப்போ தான் வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சுது, அதாவது சண்டை போடுறதுக்கு. இந்த பார்வதிக்கு எப்பேற்பட்ட கோவம் இருக்குன்னு நீங்கள் இந்த கிளிப்பை பாருங்கள். எல்லாரும் கெஞ்சுறாங்க பாரு பாருன்னு சொல்லிட்டு. அப்பயும் வந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இவங்க என்ன ரவுடியா அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த கிளிப்பை பார்க்குறதுக்கு. இப்படி இடையில பேசுகிறேன்னே நினைக்காதீங்க. அப்படி பேசினா தான் வந்து காப்பிரைட் கொடுக்காம இருப்பாங்க. வீடியோவும் லாங்காக பார்க்க முடியும். ஓகே கைஸ், கண்டினியூ. கைஸ், இவங்க மேலே கரெக்டான பாயிண்ட் இருக்குன்னு இவங்க நம்புறதே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க் தான். அந்த எல்லாரையும் பிடிச்சி அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற டாஸ்க். அது வந்து குரூப் டாஸ்க்காக தான் விளாண்டாகணும். பிக் பாஸே டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே வந்து அனௌன்ஸ் பண்ணவர் கேர்ஃபுல்லாக விளாடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டாஸ்க் அப்படி தான் விளாடவும் முடியும். ஓடுறவங்கள பிடிச்சி தான் அமுக்க முடியும். நீங்கள் அமுக்கினதை விட வேணா எதை அமுக்குனார் அவரு? ஒரு நல்ல விஷயத்துக்காக கதவை திறந்து விட்டுறாரு கம்ருதீன். அதுவும் அவர் பார்வதிக்காக இந்த வேலையை பார்க்குறாரு. கைஸ், அவங்க எப்படி எட்டி உதைக்கிறாங்கன்னு பாருங்களேன். கார் சீட்டில் உட்காந்துட்டு கம்ருதீன் மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே வாட்டமாக காலை வச்சுக்கிட்டு எட்டி உதைக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணனா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்க முடியல. இது என்ன தான் அவங்க வாய் தகராறாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போயிருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன அந்த கோவம்? எல்லாரும் பிடிக்கிறாங்க வேற. திவ்யா கை வேற பின்னாடி மாட்டிக்கிச்சு. அதாவது அவங்க இவங்களை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, கீழே விழாமல் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். அதனால தான் அவங்க அப்படி கத்திட்டு இருந்தாங்க. கைஸ், நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, கம்ருதீனும் எட்டியோ வச்சுருக்காரு போல். அது எனக்கு நேற்று நைட் லைவில் வந்து சடனாக எல்லோரும் கொடுக்குற ரியாக்ஷன் தான். எல்லோரும் சாண்ட்ராவே பார்த்துருந்ததுனால நான் என் ஃபோக்கஸும் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் காலையில் இவங்க வந்து திருப்பி பேசிகிட்டு இருக்கும்போது கம்ருதீனும் எட்டியோ வச்ச மாதிரி தான் விக்கல்ஸும் சபரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு உடனே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படி பேசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் சரி நம்ம இடத்துல வச்ச கிளிப்பில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா, இவர் காலை அப்படி அந்த பக்கம் தள்ளிக்கிட்டு இப்போ ரிட்டன் எடுக்கிறாரு. எனக்கே ஆமாம் இவன் உதச்சிருக்கான் அப்படின்னு இந்த கிளிப்பை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது கைஸ். அதனால தான் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். புரியல கைஸ், அந்த டாஸ்கில் என்ன தான் தவறு? அந்த டாஸ்க்கு தவறா இல்லை அதை பற்றி பேசுகிற இவங்க தவறா? என்னத்தான் அமுக்கிட்டாங்க இவங்களை பிடிச்சின்னு தெரியலையே. நமக்கு கேமரா ஆங்கில ஏதாவது காமிக்காத விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ வன்மம் இருக்குன்னா எதையோ பிடிச்சி அழுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. இது ரொம்ப மோசமாக. அவங்க கால் இடிக்கிறது கூட தெரியாது, இழுத்துட்டு கதவை இழுத்துட்டு கற்றுன்னு கத்துது. இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது கைஸ், மனித நேயமே. தள்ளி விட்டுட்டு மயக்கம் வந்தோடனே வந்து சீன் போடுறாப்பாரு. தள்ளி விட்டதுக்கெல்லாம் யாராவது மயக்கம் போடுவாங்களா அப்படின்னு வேறு கேட்குறாரு இவர். அவங்க இருந்த மனநிலைமைக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ மயக்கம் வருதோ இல்லையோ, ஆனால் 2-3 தடவை இப்படி தான் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதனால் இது வந்து உண்மையாக தான் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ் வேறு வந்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டு, ஆனால் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க. எப்படியும் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, நடிச்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லை.
ஒண்ணு இல்ல சார் சார் முந்தி தள்ளிடிக்கோ சார் 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 ஐயோ சார் 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 உள்ளார உள்ளார தூக்கு சார் சார் மெடிக்கல் இருக்கு ஓகேவா மெடிக்கல் இருக்கு அப்புறம் இங்கே தான் ஆரம்பிச்சது இவங்களோட என்ட்ரி. இவங்க வந்ததுலேருந்து கமருதீனாலையும் பார்வாலையும் அதிகமாக வந்து பேச முடியுது. ஆனால் இவங்க சத்தமும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால, பாருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இவங்க பார்வால வந்து டஃப் கொடுக்க முடியல. அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோ நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நான் என்ன பண்ணுமோ அதான் நான் பண்ணேன் If this is not right, whatever you did yesterday, அடுத்து இவங்க வந்து கேட்ட ஒரு கேள்வியும் பார்வதியையும் கமருதீனையும் செருப்பாலே அடித்த மாதிரி இருந்தது. நல்லா சூப்பராக பேசினாங்க, பாயிண்ட்டாக பேசினாங்க. ஆனால் இதுவே ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ட்ராமா அப்படி இப்படின்ட்டு சொல்லுவீங்க. துப்பு என்ன வேணாலும் பண்ணு துப்பு பேசு 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 நல்லா பாருங்க அப்படிலாம் எப்படி இங்க பாருங்களேன் நேத்து என்ன ஒரு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க. இவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம நம்பிடுவோமா, அதாவது ஆடியன்ஸாக பார்க்குற நம்ம எல்லாம் நம்பிடுவோமா இவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டு. அந்த அளவுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க. அமுக்குனது கரெக்ட்னா அது ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அடியும் இல்லாம அவங்க லாக் பண்ணிருக்காங்க. அத முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட்டு தள்ளி தான் விட்டோம். 2 காலையும் வச்சு ஒரே ஏற்றிட்டு டோரை கரெக்டாக நாங்கள் திறந்து தள்ளி தான் விட்டோம் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுது பாருங்க. டென்ஷன் ஆகலைங்க இதெல்லாம் கேட்டாலே. ஒரு நிமிஷம் பேசுறது சண்டை போடாத, வேஸ்ட் சண்டை போட வேஸ்ட். கையை நான் சொல்றேன், அவ ஆல்மோஸ்ட் கீழே போயிட்டா. சரியா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அதை நியாயம் பண்ண நினச்சாங்கல்ல, அங்கே தான் வந்து இவங்க சுத்தம் ரொம்ப முட்டாள்தனமானவங்கன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நான் நைட்டு ஃபுல்லாக லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கொடுமையாக தான் இருந்துச்சு. அது நடிப்பாகவே இருந்தாலும் அந்த சீனை பார்க்குறதுக்கு, இப்போது ஒரு சினிமாவில் ஒரு காட்சி பார்த்தா ஃபீலிங்காக இருக்காதா, அந்த மாதிரி தானேங்க இதுவும் பார்க்க ஃபீலிங்காக இருந்துச்சு. அதை பண்ணுறவங்களுக்கு அப்படி இல்லை. அப்போ அவங்கள வில்லன் தானே சொல்லணும். அவங்கள வில்லின்னு நினச்சிப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க. வில்லி தான், வேற என்ன. கமருதீன் கூட சண்டை போட்டுட்டு சாண்ட்ரா கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஏதோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க போல், அவங்க முன்னாள் பழக்க வழக்கங்களை ஏதோ நெருக்கமாக இருந்தது சொல்லியிருக்காங்க. அது சாண்ட்ராவுக்கு தெரியும் போல இருக்கு. அதை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே அதுக்கு முன்னாடியே இவங்க பேசியே அதை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. யூடியூப்பில் இவர் பேரே கமருதீன் தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா இவர் என்ன சொல்லுவார். சரி விடுங்க, வீடியோ வர ரொம்ப லென்த்தாக போகுது. இதோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.